Summer holidays vandachu, namma GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. பாஜகவுக்கு ஒரு அண்ணாமலை, காங்கிரஸ்க்கு ஒரு சசிகாந்த் செந்தில் மாதிரி இப்போ அருண்ஜி ஐஆர்எஸ் பொறுப்பை துறந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறார். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ்ஸே மக்கள் சேவைக்கான ஒரு பணி தானே. வெறும் நான் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா இன்ஃபேக்ட் இங்கு விளைவிக்கிற பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆளாக நான் மாறிடுவேன். இந்த பாலிசியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்து தான் எதிர்க்க முடியும். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுத்த நபர்கள் தானே பாலிசியை கொண்டு வராங்க. அது மக்கள் விரும்பின பாலிசி தானே. அப்படி லாஜிக்கலி அருண் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிட்டாரு. முதலமைச்சர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படட்டும்னு ஒரு வாதம் வைக்கிறார். அதில் எடுத்தோம் கவுத்தோம் இன்னைக்கு வந்து எனக்கு பவர் வேணும் அப்படின்ற அந்த ஃபார்முலாலாம் வந்து ஆரம்பத்தில் பார்க்கறதுக்கு வேணா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கலாம். பட் அது சஸ்டெயின் ஆகிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்காதுன்றது நான் நம்புகிறேன். நிறைய இடத்துல கிளாரிட்டியே இல்லை. ஏன் சொன்னாங்கல்ல தெளிவாக, காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் எல்லாம் இருக்காங்க. வருகைங்கிறது ஒரு அச்சம். விஜய் மீது கொள்கை சார்ந்த அப்படியான விஷயங்கள்ல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்ற ஒரு வாதம் வருது. அதுல அச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது? அருண் இன்னொரு பக்கம் இலவசங்கள்லாம் தேவையில்லை அப்படிங்கிற விஜய் சர்க்கார்ல இலவசங்களை எல்லாம் தூக்கி போடுற மாதிரி அவரும் இவங்களும் அந்த சாராம்சத்தை பேசுவாங்களோன்ற ஒரு பார்வை வருது. இது மக்களுடைய வரி பணம், மக்களுடைய சம்பாத்தியத்தில் அரசாங்கத்திற்கு நல்ல வேலைகள் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பணம். அது முதல்ல வந்து அரசாங்கத்துடைய பணம் அல்ல, மக்கள் பணம். மக்களுக்கு இதனால வேலையை உருவாக்குங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குங்க, நல்ல கல்வி கொடுங்க, நல்ல மருத்துவம் கொடுங்க. இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ்ஸோ அல்லது எனி டிபார்ட்மெண்ட்டுக்கோ எவ்வளோ பெரிய ட்ரைனிங் கொடுக்குறோம், எவ்வளோ பெரிய ப்ராசஸ், கவர்மெண்ட்டோட தலையாய பணியில் நம்ம சேர்க்கிறோம். அப்படிங்கும்போது அப்படி போன போக்கில் நான் இல்லைங்க எனக்கு பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னா விட்டுற முடியுமா அப்படின்னு ஒரு வாதம் ரொம்ப வருஷமாகவே வைக்கிறாங்கல்ல. 3 வருஷம்னா 3 வருஷம் எனக்கு சம்பளம், மற்றபடி அதுலேருந்து வர அந்த கிராஜுவிட்டி, பிஎஃப் அதெல்லாம் எதுவுமே கிடைக்காதபடி 3 வருஷம் அவங்க வந்து சம்பளமும் கிடையாது. ரெண்டாவது வேலையிலிருந்து ரிலீவ் பண்ணல. ரெண்டாவது நான் வேற எங்கேயும் வேலையும் செய்ய முடியாது. ஈவன் அரசியல்ல கூட இந்த மாதிரி போட்டிகள்லாம் போட முடியாது என்ன ரிலீவ் பண்ணாத போது. இப்போ அருண் அவருக்கு எப்படி இது சாத்தியமாச்சு ஒரே நாள்ல? இல்ல அது வந்து அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு சரியா இருக்கு. நீங்க ஒரு எம்பி கமெண்ட் பண்றதுக்கு சரியா இருக்கலாம். இல்ல பாஜகவே அனுப்பிச்சு வச்சிருக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சு. இந்த டைம்ல என்னால அதை கமெண்ட் பண்ண முடியும். மேபி இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வேணா நான். இப்பவும் சிக்கல் இருக்கா என்ன சார்? ஐபிஎஸ், ஐஏஎஸ் அங்கிருந்து தான் ஐஆர்எஸ், இவங்க தான் அரசியலுக்கு வரணுமா? அந்த அளவுக்கு எல்லாம் சீன் எதுவுமே கிடையாது. இல்லை ஒரு சதி. மக்கள் மன்றத்தில் நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறது, ஐபிஎஸ்ஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ட்ராபேக் தான். தட் டசன்ட் குவாலிஃபை அஸ் டு பி கிரேட் பொலிட்டிஷியன். கிரேட் பொலிட்டிஷியன்ஸ்க்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்புகள் இப்படி வரவங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருதுல. இப்போ நீங்கள் ஒரு எம்பி, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்தோடனே துணைத் தலைவர், அடுத்த தலைவர், இப்போ நேஷனல் லெவலில் ஏதாவது பொறுப்பு கொடுப்போம்னு அமித்ஷாவே சொல்கிறார். இப்போ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இப்போ அருண் வந்தார், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், உடனே அறிவிக்கிறார். இது ஒரு கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருதுல. நீங்கள் சொல்கிறத ஒரு விதத்தில் நான் ஒத்துக்கிறேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மேனாள் ஐஏஎஸ் அதிகாரி, தற்பொழுது திருவள்ளுவர் மக்களவை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், உங்களை மாதிரியே குடிமையியல் பணியிலிருந்து ஒருவர் அந்த பதவியை விலக்கிட்டு துறந்துட்டு அரசியல், மக்களுக்கான அரசியலை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறார் அருண்ஜி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐஆர்எஸ் பொறுப்பை துறந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறார். அவருடைய இந்த செயல் குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, அது ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் விஷயத்தை பொறுத்து இருக்குது. அவருடைய பயணம் அரசியலை நோக்கி இருந்தால் அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இன்ஃபேக்ட் அவர் என்னுடைய பேட்ச்மேட் தான். ஓகே. அப்படி பார்த்தா இப்போ தமிழக அரசியலில் 3 பேர் நாங்கள் ஒரே பேட்சில் இருந்து, ஒரே பேட்சில் இல்லை, அஃப்கோர்ஸ் சிவில் சர்வீஸ்லேருந்து இருக்கோம். அருண் வந்து ஐஆர்எஸில் ஒர்க் பண்ணதால நானும் அவரும் சேர்ந்து எங்கேயும் ட்ரைனிங் பண்ணலை. பட் இருந்தாலும் அவர் 2009 பேட்ச் என்னுடைய ஓன் பேட்ச்மேட் தான். அவருடைய பயணம் வந்து இப்போ அரசியலை நோக்கி துவங்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்போனால் அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதில் வந்து நம்மளே பல இடங்களில் அரசியல் பயப்படணும், இன்னும் நிறைய அரசியலுக்கு வரணும், மெயின் ஸ்ட்ரீம் அரசியலை பார்த்து ஓடக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய ஸ்டாண்டாக இருக்குது. அது கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்க விஷயம். மக்கள் சேவை அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வரோம். நீங்கள் வந்திருந்தீங்க, இப்போ மற்றவர்களும் வந்திருந்தாங்க. பாஜகவுக்கு ஒரு அண்ணாமலை, காங்கிரஸ்க்கு ஒரு சசிகாந்த் செந்தில் மாதிரி இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அரண்.
ஏன் இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ்ஸே மக்கள் சேவைக்கான ஒரு பணி தானே? இல்லை, அது மக்கள் சேவை. அதாவது நீங்கள் வந்து அதில் அது ஒரு பெரிய ஸ்பேன். அது பர்மனண்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறப்படுற சிவில் சர்வீஸ் வந்து ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி, ஒரு பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. அதே சமயம் பாலிசியை உருவாக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து அரசாங்கத்துக்கும் சட்டம் இயற்றுபவர்களுக்கு தான் உண்டு. அதில் அட்வைஸ் வேணால் பண்ணலாமே தவிர பியூரோக்ரஸி அதை வந்து செயல்படுத்துகிறவங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும், மற்றவங்களை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் இந்த சிச்சுவேஷனை வந்து ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷனாக நான் பார்க்குறேன். ஒரு சித்தாந்த போர் நடக்குது. அந்த சித்தாந்த போரில் வந்து வெறும் நான் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தால், இன்ஃபேக்ட் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஆளாக நான் மாறிடுவேன். இந்த பாலிசியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் அரசாங்கத்தை விட்டு வெளியே வந்து தான் எதிர்க்க முடியும். நான் வந்ததோடைய காரணம் அதுதான். ஓகே, மற்றவங்க அவங்களுடைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுத்த நபர்கள் தானே பாலிசியை கொண்டு வராங்க. அப்போ அது மக்கள் விரும்பின பாலிசி தானே அப்படி லாஜிக்கலி? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபாசிசம்னு ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அது மக்கள் தேர்ந்தெடுத்து வர விஷயம்தான். அதுவாக வந்துடாது. ஹிட்லரே வந்து எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஆனால் அதனாலேயே வந்து அந்த அரசியல் வந்து மக்களுக்கு நல்லதா கெட்டதான்ற ஒரு பொருள் இருக்குது. அது ஒரு விவாத பொருள் தான். அது ரெண்டு பக்கமும் விவாதம் செய்யலாம். அது விவாத பொருள் தான். நாங்கள்லாம் இது சரியில்லை, மக்களுக்கு இது ஒத்து போகாத விஷயம் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப சாலிடாக நம்புகிறோம். அதற்கான தரவுகளோடு நாங்கள் பேசுகிறோம். அதனால் அதை எதிர்க்கிறோம். இப்போ அருண் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு பொறுப்பு உடனடியாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் பேசின விஷயங்கள் கடந்த காலங்களிலும் சரி, இப்போ பேசுகிற விஷயங்களும் சரி, ஒரு முக்கியத்துவம் பெறுது. அதில் முக்கியமானது ஒரு பிரசிடென்சியல் எலெக்ஷன் இருக்கட்டும், முதலமைச்சர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படட்டும்னு ஒரு வாதம் வைக்கிறார். அந்த வாதம் குறித்து உங்களுடைய பார்வை, அந்த தன்மை நேரடியாக மக்களால் ஏன் ஒரு எம்எல்ஏ எம்பின்னெல்லாம் தேர்ந்தெடுத்து, அது நேஷ்னல் லெவலுக்கு அவர் சொல்லலை, அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு அளவில் மாநில அளவில் ஒரு நேரடி தேர்வுங்கிறது இல்லை. அவருடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணவும் விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்பது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். அது வந்து ஒரு சிம்பிள் சிஸ்டம் கிடையாது. ஒரு ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரக்சருக்கு தேவையான பல விஷயங்கள், ஹோமோஜினியஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மள மாதிரி சிஸ்டமில் ஒர்க் ஆகாது. நம்மள மாதிரி சிஸ்டம் எப்போவுமே வந்து ஒரு கலெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், ஒரு கலெக்டிவ் ப்ராசஸ், அப்படி தான் வந்து நம்மளால் வந்து ஒரு முடிவுகள் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ நீங்கள் இப்போ சென்னையே எடுத்துக்கோங்களேன். சென்னையில் வந்து ஒரு விஷயம் முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது பலதரப்பட்ட மக்கள் இங்கே வாழ்கிறாங்க, பலதரப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வாழ்கிறாங்க. சமுதாயத்தில் வந்து பலதரப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற இடம். அப்போது அதையெல்லாம் பிரதிபலிக்கிறவங்க ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து பேசினா தான் அவங்களுடைய மக்களுடைய விஷயங்களை சொல்ல முடியும். அப்போது ஒரு கலெக்டிவ் கன்சென்சஸ் டிசிஷன் வரும். இப்போ நான் ஒரு பிரசிடென்ஷியல் சிஸ்டமில் அதுக்கு வந்து இந்த ட்ரம்ப் மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எதை வேணால் நடத்திட்டு போகலாம். எஸ், அந்த பிரசிடெண்ட் ரொம்ப நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் அதே பிரசிடெண்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு மனிதராக மாறும் பொழுது கம்ப்ளீட்டாக சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதையெல்லாம் பார்த்து தான் நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஒரு கேபினெட் சிஸ்டம் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்தது. சார், அரசியலமைப்பில் அப்படி கொண்டு வந்து நமக்கு இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு லாஜிக்கில் இங்கே குட்டி குட்டி ராஜாக்கள் இருக்காங்க. அந்த ஏரியாவில் அவங்கள வீழ்த்துறது கஷ்டம். அப்படி திமுக அதிமுகவில் ஏன் சில ஏரியாவில் காங்கிரஸில் அப்படி தனிநபர் செல்வாக்குங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ விஜய் மாதிரியான ஒரு நபர் முதலமைச்சர் தேர்வுக்குன்னா தமிழ்நாடு முழுக்க அவருக்கு செல்வாக்கு கிடைச்சிடும். ஆனால் இப்போ விஜயகாந்துக்கு நடந்தது தான். அவர் ஜெயிச்சிட்டாரு, ஆனால் அவரோட பார்ட்டியில் மற்ற எல்லாரும் தோற்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. இது தாவேக்கான ஒரு எதிர்பார்ப்பு மாதிரியான ஒரு துணி கிடைக்குது. ஆமாம், அவங்களுக்கு எது தேவையோ அதை தான் அவர் சொல்ல போகிறாரு. அட் த எண்ட் ஆஃப் த டே அரசியல் என்பது அது வந்து ஒரு ஸ்லோ கேம். அது வந்து பொறுமையாக அரசியலில் பக்குவப்பட்டு அரசியலில் புரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டு அதற்காகவே அர்ப்பணித்து வரக்கூடிய ஒரு இடமா நான் பார்க்குறேன். அதில் எடுத்தோம் கவுத்தோம் இன்றைக்கி வந்து எனக்கு பவர் வேணும் அப்படின்ற அந்த ஃபார்முலாலாம் வந்து ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கலாம். பட் அது சஸ்டெயின் ஆகிற
கெப்பாசிட்டி அதுக்கு இருக்காதுன்றது நான் நம்புகிறேன். இன்றைக்கி அதே மாதிரி தான் விஜய் அவர்களுடைய முன்னெடுப்பு எனக்கு தோணுது. பார்க்கலாம், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாகணும், எல்லாருக்குமே ஒரு இது பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சடனாக ஒரு குரூப் வந்து பவரை நோக்கி நகர்ற மாதிரி கொள்கை விஷயங்கள் நிறைய இடத்துல கிளாரிட்டியே இல்லை. ஏன் சொன்னாங்கல்ல தெளிவாக, காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் எல்லாம் இருக்காங்கல்ல. அந்த அவங்க சொல்கிற எந்த ஐக்கன்ஸுமே அவங்கள சுட்டி காட்டுறது விரும்புவாங்களான்றது கூட தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அவங்க ஒரு கொள்கையை நோக்கி வாழ்ந்தாங்க. காமராஜர் ஒரு கொள்கையை நோக்கி வாழ்ந்தார். அவர் என்றைக்குமே வேற யாரையுமே காட்டலை. இன்னைக்கு அவரை காட்டுறது மற்றும் அவர் கொள்கையை பேசாமல் இருப்பது, எதை நோக்கி நம்ம போகிறோன்றதை வந்து தெளிவாக சொல்லாமல் இருக்கிறது, காந்தி மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு போகிறது வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு வேணால் அது ஏதுவாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜென்ரேஷன் அதை அப்படி உள்வாங்கிக்காது. இந்த ஜென்ரேஷன் வந்து அதை பிரித்து கேட்குற கெப்பாசிட்டி இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்குதான்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இன்னொன்று சார், இவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் மற்றவர்களுக்கு ஒரு பயம், விஜயோட வருகைங்கிறது ஒரு அச்சம். அது இப்போ இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாத்துக்கும் என்னடா இவர் வேற என்ன பண்ண போகிறோன்ற ஒரு அச்சம் இருக்குது. அதனால் இவங்க விஜய் மீது கொள்கை சார்ந்த அப்படியான விஷயங்களில் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்ற ஒரு வாதம் வருது. அச்சம் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, இருக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்போ மக்கள் விஷயத்தில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கோம்னா, மக்களுக்கு இதனால் ஒரு விஷயம் நல்லது நடக்கும் அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்கான வாய்ப்புகளையும் அதற்கான வழிகளையும் கொடுக்கணும். அதில் அச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது? இது என்ன, இது வந்து ஒரு இது இல்லையே, லைஃப் ஆர் டெத் விஷயம் கிடையாது. அப்புறம் அரசியலில் வந்து தேர்தல் வெற்றி தோல்வி ரெண்டாவது விஷயம். அரசியல் கொள்கையும் அரசியல் செயல்பாடுகளும் என்றைக்குமே 24 மணி நேரம் எல்லாருக்கும் நடக்க தான் போகுது. அதில் எவ்வளோ நம்ம முனைப்பாக இருக்கோன்றதை பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கி இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டி வந்து இன்றைக்கி காலகட்டத்துடைய அரசியலுடைய ஒரு வடிவமாக நான் பார்க்குறேன். அது கட்சிகளுக்குள்ளேயே இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் நிறைய ஜாஸ்தி இருக்கும். விஜய் வெளியேருந்து வந்து இன்செக்யூரிட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில கட்சிகள் உள்ளே சில பேருக்கு இன்செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கெல்லாம் அவசியம் இல்லை. அது மக்கள் அவர்களுடைய கலெக்டிவ் விஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம நம்பணும். அருண் இன்னொரு பக்கம் இலவசங்களுக்கு எதிராக இந்த மாதிரியான பிளாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காருன்ற செய்திகள்லாம் பார்க்குறோம். இலவசங்கள்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஏற்கனவே விஜய் சர்க்காரில் இலவசங்களை எல்லாம் தூக்கி போடுற மாதிரி அவரும், அதாவது சினிமா, அது ஒரு டைரக்டரோட எழுத்தாளரோட கற்பனைனாலும் வைத்துக்கிட்டாலும் ஒருவேளை இவங்களும் அந்த சாராம்சத்தை பேசுவாங்களோன்ற ஒரு பார்வை வருது. இருக்கலாம், ஏன்னா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக தான் இவரு இருக்காரு. ஸோ அது இல்லை, இப்போதைக்கு நிறைய விஷயங்கள் அப்படி தானே இருக்குது. ஒருவேளை ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டை கூட நம்ம யாராவது எடுத்து கோட் பண்ணியிருக்கலாம். 500 ரூபாய் நோட்டு எடுத்தால் கருப்பு பணம் போயிடும், ஜாதி சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டா ஜாதி போயிடும், இலவசங்கள் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டா சமூக நீதி வந்து கேள்விக்குறியாகிடும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஹாலோ திங்கிங். அது எல்லாருக்குமே, இந்த ஸ்பேஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது புரியும். அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அதையும் மக்கள் பார்க்க தானே செய்கிறாங்க. பிரதமர் மோடியும் அதனால தானே இப்படி, அதே மோடி தான் இலவசங்கள் ரேவடின்ற வார்த்தையை தான், ரேவடி கல்ச்சர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மோடி அவர்கள் லோக்சபா அப்போ மோடிக்கு கேரண்டின்னு சொன்னார். மோடிக்கா கேரண்டி என்ன கேரண்டி? 1 2 3 4 அடிக்கிட்டே போனார். இப்போது பாஜக வந்து அதை பற்றி பேசுறதில்ல. எங்கே போனாலும் மோடிக்கா கேரண்டி தான் நடக்குது. ராஜஸ்தானில் இல்லை மத்திய பிரதேஷில் அவங்க ஜெயித்ததும் கேரண்டி, சோ கால்டு ரேவடியை கொடுத்து தான் அவங்க பண்ணாங்க. ஸோ இது வந்து ரேவடின்னு சொல்கிறதே ஒரு கேவலம். இது மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய சம்பாத்தியத்தில் அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல வேலைகள் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட பணம். அது முதல்ல வந்து அரசாங்கத்துடைய பணம் அல்ல, மக்கள் பணம். மக்களுக்கு இதனால வேலையை உருவாக்குங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குங்க, நல்ல கல்வி கொடுங்க, நல்ல மருத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக அதை கொடுப்பாங்க, அதை கொடுக்காம கிடையாது. அது அரசாங்கத்துடைய முக்கிய வேலை. அரசாங்கத்துடைய இன்னொரு வேலை, ரொம்ப முக்கியமான வேலை வந்து வெல்த் ஈக்குவலைஸ் பண்ணுறது. வெல்த் ஈக்குவலைசேஷன் நடக்கலைன்னா சொசைட்டியில் லா அண்ட் ஆர்டரே இருக்காது. அந்த வெல்த் ஈக்குவலைசேஷன் நடக்கிறதும் சரி, எக்கனாமியை வந்து ரோபஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்கு கிராஸ் ரூட்டில் மணி புழங்கிறதும் சரி, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். நீங்கள் வந்து அடித்தளத்தில் உங்களுக்கு காசு இல்லைன்னா பொருட்களை வாங்க முடியாது, நுகர்வுத்தன்மையே இருக்காது. அப்போது
கன்சியூமரிசமே இல்லாத போது உங்கள் இண்டஸ்ட்ரீஸ் படுத்துகிறோம், பேங்கிங் படுத்துகிறோம், ஃபினான்ஷியல்ஸ் படுத்துகிறோம், எல்லாம் படுத்துகிறோம். 2008 நடந்த மிகப்பெரிய ஒரு குளோபல் ஒரு எக்கனாமிக் ஸ்லைடில் கூட இந்தியா வந்து காப்பாற்றப்பட்டது. ஏன் காப்பாற்றப்பட்டது? எம்ஜிஎன்ஆர்இஜியோட பணம் வந்து கீழே புடங்கிட்டு இருந்தது. அன்றைக்கே வந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றது தான் அங்கே ஐடியாவே. ஆனால் நரேகான்ற ஒரு வேலை மூலமாக கொடுப்பதற்கான ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போய் பாருங்கள் நம்மளுடைய கிராமங்களில். இன்றைக்கி கூட நீங்கள் பக்கத்தில் எந்த கிராமம் வேணால் எடுத்துக்கோங்க, அங்கே போய் அங்கே இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு பணம் எங்கே புழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நரேகால தான் புழங்குது. ஆனால் விவசாயத்தை அழிச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் அது எப்படின்னா விவசாயத்தை அழிச்சிட்டாங்கன்றது வந்து நம்மளுடைய விவசாய சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து ஒரு சாதிய சிஸ்டம். அந்த சாதிய சிஸ்டத்தில் வந்து சில பேர் லேபர்களாகவும் சில பேர் ஓனர்களாகவுமே இருந்து பழகிட்டாங்க. அதனால உன்னுடைய வயலில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு சாதியினர் தேவை. அதுவும் வந்து அவங்களுக்கு நல்ல காசு கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வரணுன்ற எண்ணம் நம்ம சமுதாயத்தில் கிடையாது. ஏன்னா அதிகமாக காசு கொடுத்துட்டு அவனை வேல்யூவை நம்ம ஏற்றிடுவோம். ஓகே, அதனாலேயே அவனுக்கு 50 ரூபாய் தான் கொடுப்போம். ஆண் ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தா அவனை விட அதிகமாக வேலை செய்கிறப்போ பெண் ஆளுக்கு வந்து 60 ரூபாய் தான் கொடுப்போம். ஏன்னா அங்கேயே நம்ம அந்த ஹைரார்க்கியை மெயின்டைன் பண்ணிட்டு வர சமுதாயம் அது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு ரெவல்யூஷனரி கான்செப்ட் வந்து நரேகா. முதல் முறையாக இப்போ நான் வந்து வேலைக்கு சேரும்போது எனக்கு சம்பளம் எவ்வளோன்னா 30,000 ரூபாய். அப்போது ஒரு 3 வருஷம் கழித்து பே கமிஷன் வந்தது. அது 50,000 ரூபாய் மாறுச்சு. இன்னொரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு பே கமிஷன் 1 லட்சமாக மாறுச்சு. அப்போ எனக்கு பே கமிஷன் வரும்பொழுது அன்றாடம் விவசாயத்தில் இறங்கி கூலி வேலை செய்கிறவனுக்கு பே கமிஷன் இல்லாமல் இருந்தது. நரேகா தான் பே கமிஷன் அவங்களுக்கு. நீங்கள் கொடுத்து விட்டீங்க சார், கவர்மெண்ட் கொடுக்குது 200 ரூபா 300 ரூபா 100 ரூபா 150 ரூபான்னு எல்லாம் கொடுக்குறீங்க. இங்கே என்னால் 50 ரூபா தான் கொடுக்க முடியும். எங்கிட்ட இருக்கிற நிலத்துக்கு அதில் எனக்கே கொள்முதலுக்கான விலை இல்லை, குறைந்தபட்ச விலை இல்லை. இப்போ நான் எப்படி கொடுக்க முடியும்? அது பிரச்சனை வேற. அது பிரச்சனை வந்து லேண்ட் ஃப்ராக்மெண்ட் ஆகிறது. நீங்கள் லேண்டை வந்து அண்ணன் தம்பி எல்லாம் பிரித்து சின்ன சின்ன லேண்ட் பார்சலாக கொண்டு வர்றது, இன்புட் காஸ்ட் அதிகமாகிறது, இதெல்லாம் தான் காரணமே தவிர லேபருக்கு வந்து நீங்கள் லேபர் கொடுக்க அட்லீஸ்ட் லேபராவது கம்மியாக இருக்கட்டுமே. லேபரில் தான் கம்மி பண்ணணும்னு நினைப்போம். இங்கே அதானி வந்து புதுசாக ஒரு ஃபர்டிலைசரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த ஃபர்டிலைசரை தாண்டி 400 ரூபாய் கொடுத்து வாங்குவோம். ஆனால் அந்த லேபருக்கு ஒரு 50 ரூபாய் ஏற்றி கொடுக்கறது வந்து நம்ம வந்து பெரிய வலியாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா அதை நம்ம அந்த கொடுத்தாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே அந்த வேலையை கொடுத்துட்றீங்க. கொடுத்தா இப்போது அந்த நரேகாவுடைய காசை கொடுத்தா எல்லோரும் வருவாங்க. ஆனால் அந்த காசை கொடுக்கறதுக்கு மனம் இல்லாத போது வரப்போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து காலம் மாறி போயிடுச்சு. சமுதாயத்தில் வந்து படிப்பு வந்துருச்சு, வேறு விதமான வேலைகள் வந்துருச்சு. அவமரியாதையோட எந்த வேலையும் செய்கிறதுக்கு யாரும் ரெடி. இந்தியா முழுக்க சாதிய மனப்பான்மையோட தான் இந்த நரேகாவை எதிர்க்கிறாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை எதிர்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? 100%. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கும் வந்து இல்லை சார், பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், நிலம் வச்சிருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவங்களும் கூட 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறாங்கல்ல. போகிறாங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்குமெண்ட் வருது இல்லை, வேணான்ற ஆர்குமெண்ட். எங்கள் விவசாயமே வந்து நரேகாலால் அழிஞ்சுதுன்னு சொல்கிற அந்த ஆர்குமெண்ட்டுக்கு எதிராக நான் சொல்கிறேன். அது விவசாயம் அழிவதற்கு பல காரணங்கள் உண்டு. சிம்பிளான ஒரு விஷயம், எத்தனை வீடுகளில் பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் விவசாயம் செய்கிறாங்க? நீ ஊரில் போய் பாருங்கள், ஒருத்தர் பிள்ளை ஊரில் இல்லை. ரொம்ப ரேர். எல்லாம் போயிட்டாங்க வேற எங்கேயோ. அப்போ விவசாயம் அழிகிறதுக்கு உங்கள் பிள்ளைகள் வெளியே போனதுக்கு காரணம் இல்லையா? அவங்களே விவசாயம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்த இல்லை சொல்கிறேன். அப்போ என் பிள்ளைன்னா படிக்கலாம், வெளியே போகலாம். லேபர் பிள்ளைன்னா லேபர் தான் வரணும்னா என்ன அர்த்தம்? அது எப்படி நடக்கும்? ஓகே, ஸோ பேக் டு அருண். அவர் ரிசைன் பண்ணதாக செய்தி வந்துச்சு. அப்படியே கூடவே ஒரு ஹேசியம், அவர் வந்து டிவிக்கு போகிறதுக்காக தான் ரிசைன் பண்ணுறாரு, பண்ண போகிறாருன்னே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்துருச்சு. அவரை பண்ணிட்டாருன்னு வந்துச்சு, ஜாயின் பண்ணிட்டாருன்னு வந்துருச்சு. இதெல்லாம் அப்படியே ஒரு 2-3 நாளுக்குள்ளே நடந்துருச்சு. அவ்வளோ ஈஸியாக ஒரு குடிமையியல் பணியில் ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வர்றது எனக்கு ஈஸியாக நடக்கலை. அது அது எப்படி நான் சொல்கிறது, ஒரு வார்த்தை ஷோ மீ த மேன் ஐ வில் ஷோ யூ த ரூல் மாதிரி இருக்கலாம். அஃப்கோர்ஸ் நான் ரிசைன் பண்ணும்போது ரொம்ப ஒரு காட்டமான ஒரு கடிதம் எழுதினேன். இது வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரான ஒரு அரசாங்கம், இதை எதிர்ப்பது தான் எனக்கு முதலாய கடமை. அதனால் நான் இந்த வேலையை விட்டு வெளியே போகிறேன். இங்கே இருக்கிறத விட நான் வெளியே போய் உங்களை சண்டை போடுறது பெட்டர் அப்படின்னு நான் லெட்டர் எழுதியிருந்தேன். அன்னிலிருந்து 3.5 வருடம் வரைக்கும் வந்து எனக்கு வந்து என்னுடைய சர்வீஸை வந்து அவங்க வந்து என்னுடைய ரெசிக்னேஷன் அவங்க ஏற்றுக்கலை.
பல ரவுண்ட் ஆஃப் என்கொயரிஸ் போட்டாங்க. மறுபடியும் டீம்களை அமைச்சு நான் வேலை செஞ்ச இடத்துல எல்லாமே வேவு பார்த்து செக் பண்ணாங்க. பல முறை அதில் எதுவும் இல்லைன்னு திருப்பி ரிப்போர்ட் வரும்பொழுது அவங்களே வேறு வழி இல்லாமல் 3.5 வருஷம் கழித்து அதை ஒத்துக்கிட்டாங்க. 3 வருஷம் ஆச்சா? ஆமாம். ரிசைன் லெட்டர் கொடுத்து. ஆமாம். என்ன சார் இது? என்னுடைய 2 நாள்ல எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்றாங்க. என்னுடைய நண்பர் கண்ணன் கோபிநாதன் அவரும் இதே மாதிரி தான் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ரிசைன் பண்ணாரு. அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவரை ரிலீவ் பண்ணல. அவர் மேல ஒரு எஃப்ஐஆரும் போட்டு வச்சிருக்காங்க. கோவிட்ல அவர் வேலைக்கு சேரணும்னு ஆர்டர் கொடுத்தாங்க. அவர் நான் சேர மாட்டேன் ரிசைன் பண்ணவர் வந்து சேர்ந்தே ஆகணும்னு. அப்போ அவர் சேரலன்னு சொல்லி அவர் மேல ஒரு எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட எங்களுடைய கதை இப்படிதான். ஏன் சார் ரிசைன் பண்ணா வேலை பிடிக்கல போறீங்க? அதுதான் ரூல். ரிலீவ் பண்ணிரலாமே, இதுல என்ன இருக்கு? அதுதான் பிரசிடென்ட் ஒருத்தர் ரெசிக்னேஷன் கொடுத்தா அவருடைய ரெசிக்னேஷனை வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஏத்துக்கணும்ன்றதுதான் பிரசிடென்ட். ஆனா மோடி இஸ் கவர்மெண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி அரசாங்கம் என்பது புது பிரசிடென்ட்ஸ் கொடுக்கறதுல அவங்கள அடிச்சிக்க முடியாது. ஆனால் சார் இப்போ ஒரு வாதம் ஒன்று ரொம்ப வருஷமாகவே இருக்குல்ல, அப்படி எப்படி நம்ம ரிலீவ் பண்ணிடுறது? இவங்க ஒரு ஐஏஎஸ்ஸோ அல்லது எனி டிபார்ட்மெண்ட்டுக்கோ எவ்வளோ பெரிய ட்ரைனிங் கொடுக்குறோம், எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு. ஒரு நபர் அவர் இல்லைன்னா, அந்த பொசிஷனில் இல்லைன்னா அந்த வேலை பற்றாக்குறைன்றது ஒரு பெரிய நிர்வாக சிக்கலுக்கு ஏற்படுத்தும். ஸோ இவ்வளோ காஸ்ட், இவ்வளவு நேரம் கவர்மெண்ட்டோட தலையாய பணியில் நம்ம சேர்க்கிறோம். அப்படிங்கும்போது அப்படி போன போக்கில் நான் இல்லைங்க எனக்கு பிடிக்கல நான் கிளம்புறேன் அப்படின்னா விட்டுற முடியுமா அப்படின்னு ஒரு வாதம் ரொம்ப வருஷமாகவே வைக்கிறாங்கல்ல. இல்லை இதில் இப்போ ஐஏஎஸ்க்கு நீங்கள் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்னை படிக்க வச்ச மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஒரு ஆல் இண்டியா தேர்வில் எல்லாருமே எழுதுறோம். அந்த தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க? ஆமாம் எழுதுறாங்க. அதில் சில 100 பேர் தானே. ஆமாம். அதில் அந்த தேர்வை எழுதின மாணவனுடைய உழைப்பு ரொம்ப அதிகம். இதில் அரசாங்கம் அந்த படிப்புக்காக பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ணாது. தமிழக அரசாங்கம் பண்ணும், மற்ற அரசாங்கம் பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு 10-15 ஆண்டு காலம் வேலை செய்யும்போது கூட சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். சட்டம் இவ்வளோ தான் சொல்லுது. எங்களுடைய கான்டாக்ட் ரூல்ஸ் படி, ஐஏஎஸ் ரூல்ஸ் படி ரெசிக்னேஷன் கொடுத்தா பை நேச்சர் அதை அக்செப்ட் பண்ணணும். அன்லெஸ் தெர் இஸ் சம்திங் வெரி கிரேவ். ஏன்னா இதை விட டேமேஜ் எப்போ நடக்கும்னா ஒருத்தருக்கு பிடிக்காம வேலை செய்யும் போது, ஒருத்தருக்கு மனசு ஈடுபாடு இல்லாமல் வேலை செய்யும் பொழுது அதை விட அதிகமாக டேமேஜ் சர்வீஸ்குள்ள நடக்கும். இப்போ நீங்க இந்த கவர்மெண்டே கவர்மெண்டே எனக்கு மனசால பிடிக்கல, அவங்க பண்றது எனக்கு பிடிக்கல, நான் எப்படி அங்க உட்காந்து வேலை பண்றது? அப்போ அது அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை, ஏன் வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரெசிக்னேஷன் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணணுன்றது தான் ரூல். எப்படி சார் அந்த சமயம் இருந்துச்சு? நம்ம ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டோம், நம்ம வேறு வேலை செய்யலாம்னு யோசிக்கிறோம், இந்த சிஸ்டத்துக்கு எதிராக நம்ம இப்படியான ஃபைட் பண்ணலாம்னு நினைக்கிற நேரத்தில் என் சிஸ்டத்துக்குள்ளேயே நீ வேலை செய், இந்த ரூல் தானே உனக்கு பிடிக்கல, இந்த விஷயங்கள்லாம் தானே பிடிக்கல, அதையே ஒன்று நான் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அந்த காலம் 3.5 வருஷம் எப்படி இருந்துச்சு? இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியராக வெளியே வந்துட்டேன். டே 1ல இருந்து நான் என்னைக்கு ரெசிக்னேஷன் பேப்பர் போட்டேனோ அன்னையிலேருந்து நான் சர்வீஸ்க்கு போகலை. ஓகே. நான் அதுக்குள்ளே இல்லை. 2019 நான் பேப்பர் போட்டேன். நான் அன்னையிலேருந்து வெளியே வந்துட்டேன். அன்னையிலேருந்து நான் மேங்களூர்லேருந்து கிளம்பி நான் என்னுடைய இந்த போராட்டங்கள் இதுக்கெல்லாம் வந்துட்டேன். நான் திருப்பி அங்கே போகலை. ஆனால் அவங்க பொசிஷன் வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்கல்ல, ஏதோ ஒரு போஸ்டிங்கில்? இல்லை அவங்க காத்திருப்போர் பட்டியலில் என்னை அந்த பொசிஷன்லேருந்து என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு எங்கன்றது அவங்க காட்டலை. கிவன் பேக் டு டிஓபிடின்னு சொல்லிடுவாங்க. அங்கே போய் டிஓபிடினா சென்ட்ரல் எங்களுடைய மதர் ஏரியா, அங்கே போய் நாங்கள் உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான இதுவும் காட்டலை. ஆனால் எங்கே இவங்க 3 வருஷம்னா 3 வருஷம் எனக்கு சம்பளம், மற்றபடி அதுலேருந்து வர அந்த கிராஜுவிட்டி, பிஎஃப் அதெல்லாம் எதுவுமே கிடைக்காதபடி 3 வருஷம் அவங்க சம்பளமும் கிடையாது, வேலையிலிருந்து ரிலீவ் பண்ணல. ரெண்டாவது நான் வேற எங்கேயும் வேலையும் செய்ய முடியாது. ஈவன் அரசியல்ல கூட இந்த மாதிரி போட்டிகள்லாம் போட முடியாது என்ன ரிலீவ் பண்ணாத போது. ஏன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட், நீங்க எப்படி இங்க போக முடியும்? மேபி அந்த காரணத்துக்காக கூட வச்சிருந்திருக்கலாம். நீங்க நேரடியா இன்னும் எதிர்த்து போராட்டம், நேரடியாக அரசியல்ல வர. சரி, இப்போ அருண் அவருக்கு எப்படி இப்போ இது சாத்தியமாச்சு ஒரே நாள்ல? இல்லை அது அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக இருக்காது. நீங்கள் ஒரு எம்பி கமெண்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கலாம். இல்லை நிஜமாலே மேபி தேர் ஆர் 100 சினாரியோஸ், வேறு சினாரியோஸ் இருந்திருக்கலாம்.
ஸோ நான் அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை எனக்கு அதை பற்றி தெரியாத நான் கமெண்ட் பண்ணவும் கூடாது. ஏன்னா ஒரு சந்தேகம் இப்போ வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பிடிக்கல இந்த கவர்மெண்ட்டோட ரூல்ஸு, இந்த கவர்மெண்ட் பண்ணுற விஷயம் இதெல்லாம் அரசியலமைப்புக்கே எதிராக இருக்குது, அப்போ நான் இதை விரும்பலை, நான் வெளியில் போய் உங்களுக்கு எதிராகவே நிற்கிறேன்னு நீங்கள் வந்துட்டீங்க. அவர் அப்படி இல்லையோ? இல்லை, நீங்கள் அந்த அந்த ஆர்குமெண்ட் எல்லாம் நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பாக அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் களத்தில் இனி எதிர்க்க போகிறீங்களா அவரை தான்? இல்லை, களத்தில் கண்டிப்பாக எதிர்ப்போம். கொள்கை எதிர்ப்பெல்லாம் உண்டு தான். ஆனால் அவருடைய எண்ணம் என்னன்னு அவர்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்கும்போது தான் அது கிளாரிட்டி கிடைக்கும். இன்னும் கூட நாங்கள் கொஞ்ச நாள் பார்க்கும்பொழுது அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது மேபி ஈவன் எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். பாஜகவே அனுப்பிச்சு வச்சிருக்கு, ஆனா இந்த டைம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சு இந்த டைம்ல என்னால் அதை கமெண்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்க. இட் இஸ் டூ early ஃபார் மீ டு கமெண்ட். மேபி இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் வேணா நான் பார்த்து சொல்லலாம். ஓகே, இன்னும் இப்பவும் சிக்கல் இருக்கா என்ன சார்? இருக்குதான், இன்னும் நிறைய பார்க்கணும். இல்லை, ஒருத்தர் என்ன பேசுகிறாங்க கொள்கிறாங்க, அவங்களுடைய எங்கே தாட் ப்ராசஸ் வருதுன்றதெல்லாம் அரசியல் இன்னும் ஸ்பேஸில் வரும்போது தெரியும். இந்த விஷயத்தில் சார் நிறைய ஒரு கேள்வி. ஐபிஎஸ் ஐஏஎஸ் அங்கிருந்து தான் ஐஆர்எஸ் இந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் இவங்க எக்ஸிக்யூட்டிவ் பவரில் இருந்தவங்க இவங்க தான் அரசியலுக்கு வரணுமா? ஏன்னா ஏற்கனவே அஸ்வினி வைஷ்ணவ் அவர் ரயில்வேஸ் மினிஸ்டர் ஆனார். இப்படி நாடு முழுக்கவே நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பெரிய பதவிகளில் இருக்கிறவங்க, எக்ஸிக்யூட்டிவ் பவரில் இருக்கிறவங்க இங்கே வராங்க, அரசியலுக்கு நேரடியாக வராங்க. இப்போ இதில் எதுவும் நீ நடக்குது, ஏன் இவங்கெல்லாம் இங்கே வராங்க? இல்லை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தேவேந்திரன். அதாவது நம்ம சமுதாயத்தில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை ரொம்ப தேவைக்கு அதிகமாக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வச்சுருக்கிற ஒரு சமுதாயம் அது. அந்த அளவுக்குலாம் சீன் எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரி தான் நமக்கு வந்து அந்த எண்ணங்கள் தோணும். ஒரு எழுத்தாளருக்கு வர கோபமும் அதே மாதிரி தான் ஒரு சிவில் சர்வீஸில் இருக்கணும் கோபம் வரும். சிவில் சர்வீஸில் இருக்கும்போது என்னன்னா, ரொம்ப நாள் நம்ம பப்ளிக் லைஃப்லேயே இதையே நோக்கி படித்து நிறைய விஷயங்களை உள்வாங்கி வேலையும் அப்படியே பார்த்து வரும்பொழுது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வலி வர்றது சகஜம்தான். வலியோ இல்லைன்னா சில பேர் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் இங்கேயே இருக்காங்க. ஒரு ஆம்பிஷியஸாக இருக்கலாம், அது கூட போகலாம். சில பேர் வேறு விஷயங்களை பார்த்து கூட வரலாம். ஸோ சாதாரணமான மனிதர்களுக்கு இருக்கும் ஒரு அப்ரோச் தான் இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அது இருக்குது. ஆனால் இன்றைக்கும் நம்ம சமுதாயம் வந்து இந்த சிவில் சர்வீஸில் இருக்கவங்கள ரொம்ப ஒரு லெவல் மேலே இருந்து பார்க்குற ஒரு சமுதாயமாக இருக்குது. மேபி தட் இஸ் த ரீசன். அதர்வைஸ் இதெல்லாம் வெரி நார்மல் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை, ஒரு சதி இவங்க எல்லாம் அப்படி எல்லா கட்சியிலும் இருக்காங்க. பாஜகவுக்கு போயிடுறாங்க, காங்கிரஸ் போயிடுறாங்க, இந்த பக்கம் தாவேக்கா வரைக்கும் வந்துடுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து இந்த சர்வீஸை விட மாட்டாங்க. இது வந்து இப்போ அரசியலை விட பலம் வாய்ந்த ஒரு, நீங்க 5 வருஷம் தான், நாங்க 55 வயசு. ஆமாம், அது உண்மைதான். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் பல இடங்களுக்கு போனீங்கன்னா அந்த கையெழுத்து தான் நடக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டம் கொஞ்சம் வேற மாதிரி. இந்த ஜென்ரேஷன் வந்து அவங்க வேறு விஷயங்களில் ஈடுபடணும்னு நினைக்கிறாங்க. அதனால ப்ராபப்ளி அவங்க இந்த முடிவுகளெல்லாம் குயிக்காக எடுக்கலாம். அதனால் அந்த மாற்றம்னால அது அப்படி சமுதாயத்துக்கு அப்படி தோணுது ஓகே அப்படின்ற மாதிரி. அதர்வைஸ் ஐ திங்க் யாரையும் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அப்படி வந்தாலும் மக்கள் மன்றத்தில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நான் மறுபடியும் சொல்கிறேனே, மக்கள் மன்றத்தில் நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருக்கிறது, ஐபிஎஸ்ஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ட்ராபேக் தான் என்ன கேட்டால். ஓகே, ஏன்னா உங்களால் வந்து ஜனங்களோட நீங்கள் வந்து அந்நூன்யமாக பழகிற ஒரு இடம் இது, ஒரு ஸ்பேஸ் இது. இந்த ஸ்பேஸில் வந்து எப்போவுமே நீ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு டிஸ்டன்ஸே மெயின்டைன் ஆகும். கெத்து கூட இல்லை அது. யார் தெரியுமா, ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் எவ்வளோ பெரிய பொசிஷனை விட்டு வந்து நிற்கிறாரு. ஒரு எளிமையாயிடுதுல்ல அது. நான் அப்படி பார்க்கல, அதை கெத்தாக நான் பார்க்கல. ஏன்னா அது கெத்துன்றதை விட அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்காருன்னா இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி ஒரு டேர்ம் அப்படி பண்ணலாம். ஆனால் வந்து அதுக்கான எங்களுடைய பிஹேவியரும் இருக்கணும்ல. இப்போது உங்ககிட்ட நீங்கள் வந்து உங்ககிட்ட மக்கள் ஒன்று எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கான பிஹேவியர் இருக்கணும்ல. இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளையாட போகிறீங்க, ஒரு செஞ்சுரி அடிப்பாருன்னு உள்ளே போய் நீங்கள் டக் அவுட் 20 அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பும் அந்த ப்ரெஷரும் கூட ஜாஸ்தி தான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஓகே, ஒரு நல்ல வேலை பார்த்தோம், நிறைய இது பண்ணோம். ஆனால் தட் டசன்ட் குவாலிஃபை அஸ் டு பி கிரேட் பொலிட்டிஷியன்ஸ். இல்லை சார், கிரேட் பொலிட்டிஷியன்ஸ்க்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்புகள் இப்படி வரவங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருதுல. இப்போ நீங்கள் ஒரு எம்பி, காங்கிரஸில் எவ்வளோ பெரிய லீடர்ஸ் எல்லாம் எம்பி சீட்டுக்கு ஏன் கடைசி வரைக்கும் சில தொகுதிகளுக்கெல்லாம் அறிவிக்காமலாம் இருந்து சிக்கல் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்தோடனே துணைத் தலைவர், அடுத்து தலைவர், இப்போ நேஷ்னல் லெவலில் ஏதாவது பொறுப்பு கொடுப்போன்னு அமித்ஷாவே சொல்கிறார். அப்போ ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இப்போ அருண் வந்தார், பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், உடனே அறிவிக்கிறார். இது ஒரு
கட்சிக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருதுல இப்படி இதில் வரவங்க. நான் 2 விதமாக பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறத ஒரு விதத்தில் நான் ஒத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டார்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு கட்சியிலையுமே நீங்கள் எப்படி உங்களை நடந்துக்கிறீங்க, கட்சிக்காரங்களோட எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களுடைய உண்மையான கேரக்டர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் போக போக அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். நானே இப்போ நிறைய எக்ஸாம்பிள் காட்டுவேன். ஐஏஎஸ் விட்டு வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்து ஐபிஎஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்து அப்படியே கட்சி உள்ள அப்படியே சுற்றிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் கட்சியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ்லேயே வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஜாயின் பண்ணார், இன்னொருத்தர் ஜாயின் பண்ணார், ரிட்டையர் ஆகிட்டு ஜாயின் பண்ணார், அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து காலப்போக்கில் வந்து கட்சி வந்து உங்களையும் ஜட்ஜ் பண்ணும், கட்சிக்காரங்களும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் கேரக்டர் வைஸ் நல்லா இல்லைன்னா அதை வந்து ஜனங்களும் சரி கட்சிக்காரங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப நாள் நிலைக்காது. ஒரு பூம் வேணால் அப்படி வந்து ஒரு சீன் கிரியேட் ஆகலாம், அதை தக்க வைக்கிறது அதெல்லாம் நடக்காத விஷயம். ஓகே, சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.